அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்றைய தினம் சர்வதேச தொழிலாளர்கள் தினம். அரசியல் கட்சிகள் தங்களது சக்தியை காட்ட, தங்களது வாக்கு பலத்தை காட்ட, தங்களது ஆதரவாளர்களின் தொகையை காட்ட இந்த மே தினத்தை பயன்படுத்தி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், மே தினம் என்றால் அந்த மே தினத்திலே கலந்து கொள்பவர்கள் தொழிலாளர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக தொழிலாளர்களுக்கான தினம் அல்லவா? ஆகவே தொழிலாளர்கள் அதிகமாக எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றார்களா என்பதும் சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. காரணம், நேற்றில் கலந்து கொண்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள், பஸ்களில் வந்து இறங்கியவர்கள், நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியின் பேருந்து எமது காரியாலயத்தின் பின்பகுதி வீதியிலே நின்று கொண்டிருந்தது, ஒரு பிரதான பூங்காவுக்கு அருகிலே. அதில் இருந்த அந்த பேருந்தில் இருந்த கூட்டி வந்த தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் 18 வயதுக்கு குறைவான மாணவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம். எனவே அவர்கள் தொழிலாளர்களா என்பதும் சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. நேற்று அப்படித்தான் எல்லா கட்சிகளும் தங்களது மே தின கூட்டங்களை நடத்தியிருந்தது. சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது. அந்த புகைப்படத்திலிருந்து நாங்கள் செய்திகளை ஆரம்பிக்கலாம். சரி, சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் நேற்று பேரணியையும் கூட்டங்களையும் நேற்று நடத்தின. கொட்டகலையில் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அக்கட்சியின் தலைவர்கள் மாலை அணிவித்ததையும், தலவாக்கலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மே தின கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அக்கட்சியின் தலைவர்களால் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதையும், கொழும்பில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பேரணியில் பங்கேற்ற அதன் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் பங்கேற்ற அதன் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன, பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரையும் படங்களில் காணலாம் என்ற செய்தியும் இருக்கின்றது. பார்க்க போனால் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் மாலை அணிவிக்கப்படுகின்றது. அதாவது அவர்கள் உயரத்திற்கே மாலைகள் அணிவிக்கப்படுகின்றது. யாருடைய மாலை பெரிய மாலை என்பதெல்லாம் இல்லை. நான் சொல்கின்றது, இருவருக்குமே ஒரே அளவிலான மாலைகள் அணிவிக்கப்படுகின்றது. காரணம், அவர்கள் இருவரும் கொழும்பிலும் மே தின கூட்டங்களில் கலந்து கொண்டு அங்கும் மே தின கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. சரி, அது அவ்வாறு இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு அதை முடித்துவிட்டு மீண்டும் கொழும்புக்கு வந்தார். காரணம், கொழும்பு மாளிகாவத்த பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்திற்கு வந்தார். சஜித் பிரேமதாசவும் அவ்வாறு கொட்டகல தலவாக்கல மே தின கூட்டத்தை முடித்துக்கொண்டு, தலவாக்கல நகரசபை மைதானத்தில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தை முடித்துக்கொண்டு அவரும் விரைவாக கொழும்புக்கு வந்தார். கொழும்பு கோட்டை சத்தாம் வீதியிலே அமைக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மேடையிலே பேசுவதற்காக அல்லது அங்கே கலந்து கொள்வதற்காக. இப்படி இருக்கும்போது இன்னும் ஏனைய அரசியல் கட்சிகளின் மே தின கூட்டங்களின் போது எடுக்கப்பட்ட படங்கள் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே வந்திருக்கின்றது. நிறைய படங்கள் இருக்கின்றது. அதிலே கொட்டகலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடத்திய மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்த போது எடுக்கப்பட்ட படம், அதேபோன்று தலவாக்கலையில் தொழிலாளர் தேசிய சங்கம் நடத்திய மே தின கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்றிருந்த போது எடுக்கப்பட்ட படம் என்று. இதிலே அந்த தலவாக்கலையில் இடம்பெற்ற மே தின கூட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு நபர் கலந்து கொண்டார். அவர் யார் என்றால், முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவரும் அதே போன்று முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன ரணதுங்க கலந்து கொண்டார். இவ்வளவு காலமும் அர்ஜுன ரணதுங்க ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் நின்றவர். சிறிது காலம் அரசியலில் இருந்து விலகியிருந்தார். இப்பொழுது சஜித் பிரேமதாசவின் மேடையிலே அல்லது திகாம்பரத்தின் மேடையிலே ஏறியிருக்கிறார். அதே போன்று முன்னிலை சோசியலிச கட்சி கொழும்பில் நடத்திய பேரணியின் புகைப்படம் வெளியாக இருக்கின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய மே தின பேரணியை நடத்தியிருந்தது. ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் அந்த மே தின கூட்டம் நடந்திருந்தது. யாழ்ப்பாணத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மே தின கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதன் சந்திரசேகரர் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்.
அதேபோன்று கொழும்பிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. SM சுரேந்திரனின் படத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்வரிசையிலே ராதாகிருஷ்ணன், வேலுக்குமார் ஆகியோர் அமர்ந்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற போது நவீன் திசாநாயக்க, ரவி கருணாநாயக்க, மனுஷ நாணயக்கார, அரண் பெர்னாண்டோ, ஜனாதிபதி அவர்கள், ருவான் விஜயவர்தன, அகிலவிராஜ் காரியவசம், அதே போன்று வஜிராபேவர்தன, பாலித ரங்கே பண்டார, அதே போன்று சாகல ரத்நாயக் ஆகியோர் முன்வரிசையிலே அமர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியாவில் நடத்திய பேரணியின் போது எடுக்கப்பட்ட படமும் அங்கே இருக்கின்றது. அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் கொழும்பில் நடைபெற்ற போது அங்கு எடுக்கப்பட்ட படத்திலே அந்த மக்கள் கூட்டத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் பேரணியும் கூட்டமும் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற போது அதன் கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இருக்கின்றார். அதே போன்று பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஹரிணி அமரசூரிய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். வரல கேம்பல் மைதானத்தில் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான பொதுஜன பெரமுன மேதின கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதன் போது கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவும் கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் கையசைத்து மக்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன் இரு கைகளையும் உயர்த்தி மக்களுக்கு அந்த கூட்டத்திற்கு வந்ததற்கு நன்றி தெரிவிப்பதை போன்ற ஒரு படத்தையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான தரப்பினர் கம்பஹா மாநகர சபை மைதானத்தில் நடத்திய மேதின கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட படமும் இங்கே இருக்கின்றது. நேற்றைய தினம் மேதின கூட்டத்திலே கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டார் விஜயதாச ராஜபக்ச அமைச்சர், கேபினட் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். அந்த படமும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. இப்படி கட்சிகள் தங்களுடைய சக்தியை காண்பிப்பதற்காக மக்களை கொழும்புக்கு திரட்டியிருந்தனர். சரி, மக்களை ஒன்றிணைத்து பலத்தை வெளிப்படுத்திய அரசியல் கட்சிகள் கொழும்பு, மலையகம், வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் மேதின கூட்டங்களில் பெருமளவானோர் பங்கேற்பு. மனோசித்ரா, ராஜதுரை அஷான், தனுஜா, MYM, சியாம் ஆகியோரின் செய்திகளாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பு, மலையகம் மற்றும் வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், அமைப்புகளினால் மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டன. இந்த மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகளில் அரசியல் கட்சிகள் பெரும் சனத்திரளுடன் கலந்து தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தியிருந்தன. அரசியல் கட்சிகள் தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தி கொண்டார்கள். கொழும்பிலே நேற்றைய தினம் அதிகளவான மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி, மேலவை, இலங்கை கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் கொழும்பில் மேதின கூட்டங்களை நடத்தின. அதன் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கம்பாவிலும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொட்டகலையிலும், தேசிய தொழிலாளர் சங்கம் தலவாக்கலையிலும் நடத்தினது. இப்படி நான் அந்த முதலில் குறிப்பிட்டது போன்று ஏராளமான கட்சிகள் தங்களுடைய மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தியிருந்தது. இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த பேரணியை நடத்துவதை நிறுத்திவிட்டார்கள். காரணம், வெயில் காரணமாக மக்களை வெயிலில் எதற்காக அவ்வளவு தூரம் நடக்க வைக்க வேண்டும் இல்லையா? இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். நாங்கள் இந்த தடவை நாங்கள் மக்களை பேரணியாக, அதுக்கு சிங்களத்தில் சொல்வார்கள் பெலப்பாலி, இந்த பெலப்பாலி எல்லாம் வேண்டாம், காரணம் நாங்கள் அமைதியான முறையிலே கேம்பல் மைதானத்துக்கு வருவோம் என்று. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, நானும் நின்றேன், நீங்களும் நின்றிருப்பீர்கள். அதே வெயிலில், சரியான வெயிலில் நாங்கள் கேஸுக்காக நின்றோம். சமையல் எரிவாயுக்காக பொரல்ல அந்தியிலே சந்தியில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நானும் நின்றேன். எங்கள் வீட்டுக்கு சமைப்பதற்கு கேஸ் தேவை. கேஸ் லொரி வருவதாக சொல்லியிருந்தார்கள் 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு வரவில்லை. 12 மணிக்கு வரும் என்றார்கள், வரவில்லை. பிறகு சொன்னார்கள் 4 மணிக்கு வரும் என்று, வரவில்லை. அதே வெயிலிலே நிற்கின்றோம். பிறகு இரவு 1 மணிக்கு வரும் என்றார்கள், வரவில்லை. மறுநாள் காலையும் நின்றோம். இப்படியெல்லாம் நாங்கள் நின்று விட்டோம். ஆகவே இனியும் நாங்கள் வெயிலில் நிற்கப் போகின்றோமா இல்லையா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முக்கியமான ஒரு முடிவை அறிவிக்க இருக்கின்றார் என்று பத்திரிகைகளில் வந்த செய்தியை நேற்று காலை நம் நாடு நிகழ்ச்சியிலே நான் கூறியிருந்தேன்.
கொட்டகலையில் நடைபெறும் ஸ்ரீலங்கா இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின மேடையில் ஜனாதிபதி அறிவித்தார். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு. கொட்டகல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் உறுதியளிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் மலையக தொடர் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்றுவோம். எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளையும் உரிமைகளையும் வென்றெடுக்க ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 84வது மே தின கூட்டம் நேற்று கொட்டகலையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், கேபினட் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி அங்கு என்ன சொல்லியிருக்கின்றார்? அதாவது சொல்கின்றார், தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப் போகின்றோம். அதாவது அரச உத்தியோகத்தர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் பேசிய போது சபையிலே அந்த பார்வையாளர்கள் மத்தியிலே கூச்சம் ஏற்பட்டது. இல்லை அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அஸ்வசும திட்டம் அரிசி விநியோகம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனிடையே மலையக கிராம அபிவிருத்தி, கல்வி அபிவிருத்தி தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறிய ஜனாதிபதி இறுதியாகத்தான் அறிவித்தார், 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஜனாதிபதி சொன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் எல்லோரும் கரகோஷத்தை எழுப்பியிருந்தார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் செந்தில் தொண்டமான், ஜீவன் தொண்டமான், ராமேஸ்வரன், அந்த நிர்வாகத்தினர் மிக பெருமையாக தங்களுடைய முயற்சி வெற்றி அளித்ததாக நினைத்துக் கொண்டார்கள். அதே வர்த்தமானியிலும் வெளியாகியது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். தொழில் ஆணையாளர் நாயகத்தினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்து சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தரவினால் சம்பள சபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளில் எவ்வித தீர்வும் காணப்படாமல் நீண்ட நாட்கள் இழுபறியில் இருந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. அத்தோடு தேயிலை வளர்த்தல் மற்றும் தேயிலை உற்பத்தி தொழிலுக்கான சம்பள சபையும், ரப்பர் பயிரிடல் மற்றும் ரப்பர் மூலப்பொருள் உற்பத்தி தொழிலுக்கான சம்பள சபை என்பன நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதற்கமைய தேயிலை மற்றும் ரப்பர் தொழிலுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும், 1350 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்ன இப்போ தானே சொன்னீங்க 1700 இன்னும் இருக்குது. இந்த தொகை நாளாந்த வரவு செலவு திட்ட நிவாரண படியை உள்ளடக்குகின்றது என்பதுடன் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் நம்பிக்கை நிதி கொடுப்பனவுக்கும் ஏற்புடையதாகும். இது தவிர நாளாந்த விசேட கொடுப்பனவாக ரூபாய் 350 மேலதிக கிலோகிராமுக்கான விகிதம் 80 ரூபாவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய் சம்பளம், ஆனால் 18 கிலோ தேயிலை பறிக்க வேண்டும். ஆனால் இனி உங்களுக்கு 18 கிலோ எல்லாம் பறிக்க தேவையில்லை. 1350 ரூபாய் நாளாந்த சம்பளமும் 350 ரூபாய் விசேட கொடுப்பனவும் வழங்கப்படும். சரி, இதெல்லாம் நீங்கள் வர்த்தமானியில் வெளியிட்டீங்க. நீங்கள் வர்த்தமானியில் வெளியிட்ட இந்த 1700 ரூபாய் சம்பள விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி கொட்டகலையிலே கூறுகிறார், மக்கள் கரகோஷம் எழுப்புகிறார்கள், எல்லாம் சரி. முதலாளிமார் சம்மேளனத்தோடு பேசினீர்களா? உங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் என்ன நடந்தது? கேள்விகள் கேட்குறாங்க மக்கள். ஐயா, நாங்கள் கேட்க இல்லை, மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் முதலாளிமார் சம்மேளனத்திடம் பேசி முடிவெடுத்தா இந்த 1700 ரூபாவை அறிவித்தீர்கள். அப்போ நீங்கள் முதலாளிமார் சம்மேளனத்தோடு பேசாமல் இந்த தெரிவித்திருக்கக்கூடிய 1700 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? லங்காதீப பத்திரிகையின் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. இந்த எந்த தமிழ் பத்திரிகைகளிலும் இது வரவில்லை. பாருங்கள், වතු කම්කරු වැටුප 1800ට නංවයි රජයෙන් ගැසට්ටුවක් அப்படி என்று ஜனாதிபதியின் படத்துடன் ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி,
අපිට ගෙවන්න බෑ உசாவி அனவா ஆமு புத்துன்கே சங்கமேய முதலாளிமார் சம்மேளனம் சொல்கிறார்கள் எங்களுக்கு சம்பளத்தை வழங்க முடியாது අපිට ගෙවන්න බෑ எங்களுக்கு கொடுப்பனவு வழங்க முடியாது உசாவி அனவா நீதிமன்றம் போவோம் யாரிடம் போய் சொல்றது ஜனாதிபதி அங்க சொல்றார் அப்ப யாரிடம் பேசி நீங்கள் முடிவெடுத்து சொல்றீர்கள் ஐயா நீங்கள் இரவோடு இரவாக கிழங்கு விலையை ஒரு உறுதி விலையை வர்த்தமானி மூலம் வெளியிடுகின்றீர்கள் என்றால் மறுநாளிலிருந்து சந்தையிலே கிழங்கு விலை அவ்வாறு இருக்கும் முட்டை 45 ரூபாய்க்கு கூடுதலாக விற்கக்கூடாது என்று வர்த்தமானி அறிவித்தல் விட்டால் அடுத்த நாள் காலையிலிருந்து முட்டை 45 ரூபாய் 46 ரூபாய்க்கு சந்தையில் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க போய் வழக்கு போட இயலாது அந்த வியாபாரிகள் இப்படி வர்த்தமானி வெளியிட்டுட்டாங்க ஏன்னா அவங்களோட எந்த ஒப்பந்தமும் இல்லை நீங்க பெரிய வெங்காயம் வர்த்தமானி அறிவித்தலை இரவோடு இரவாக வெளியிட்டால் அவங்களும் வழக்கு போட முடியாது காரணம் பெரிய வெங்காய விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்களோடு உங்களுக்கு ஒப்பந்தம் இல்லை ஆனால் இந்த தோட்ட தொழிலாளர்கள் கம்பெனிகளை தற்போது நடத்தி வரும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் இருக்கின்றது தொழிற்சங்கத்துக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் இருக்கின்றது இதை ஒப்பந்தங்கள் எதையும் நீங்கள் பார்க்காமல் முதலாளிமார் சம்மேளனத்தோடு பேசாமல் 1700 ரூபாவை நீங்கள் அறிவித்திருக்கின்றீர்கள் முதலாளிமார் சம்மேளனம் தர முடியாது என்று சொல்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் 200 வருடமாக ஏமாற்றப்பட்ட மலையக மக்கள் நேற்றும் ஏமாற்றப்பட்டார்கள் தான் உண்மை பகிரங்கமாக சொல்கின்றார்கள் மக்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் சரி அவர்களுடைய நிலை மிக மோசமான நிலை மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்படுகின்றார்கள் சரி இப்படி இருக்கும்போது லங்காதீபையில் அந்த செய்தியை பார்த்தோம் மலையக மக்கள் உரிமைகளை பாதுகாக்க ஜனாதிபதி செயலணியை அமைக்கப் போவதாக சஜித் கூறுகிறார் தேசிய ஆணைக்குழுவும் நிறுவப்படும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக அவர்களை மாற்றுவேன் தலவாக்கலையில் எதிர்க்கட்சி தலைவர் உறுதி மலைநாட்டு மக்களை தொழிலாளர்களாக அன்றி சிறுதோட்ட உரிமையாளர்களாக்கி அவர்களை அந்த காணிக்கான உரிமையாளர்களாக்கவும் ஆக்குவேன் என்று சொல்கின்றார் யார் மலைநாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எமது ஆட்சியிலே ஜனாதிபதி செயலணி மற்றும் தேசிய ஆணைக்குழு என்பன நிறுவப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்கின்றார் மலையகத்திலே வைத்து உறுதியளிக்கின்றார் பார்த்தீங்களா இப்படியெல்லாம் செய்ய போராராம் நான் உறுதியளிக்கின்றேன் அதாவது மலையகத்திலே இதெல்லாம் செய்ய போகின்றோம் என்ற உறுதியை சஜித் பிரேமதாச வழங்குகின்றார் சரி சஜித் பிரேமதாச மலையகத்திலே ஜனாதிபதி செயலணியை அமைக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் நல்லதொரு விடயம் ஜனாதிபதி செயலணியை அமையுங்கள் ஆனால் நீங்கள் கூறும் இந்த விடயங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதற்கு பின்னரும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்வி இருக்கின்றது இதை மனோ கணேசன் கடந்த மாதமே சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு 24 மணித்தியாலத்திலே ஒரு ஜனாதிபதி செயலணி அமைப்பு 24 மணித்தியாலத்தில் ஐயா உங்களுக்கு பதவியேற்று முடிக்கிறதுக்கு 24 மணித்தியாலம் போதாது ஐயா அதுக்குள்ள எப்படி ஜனாதிபதி செயலணி அமைப்பீங்க சரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம் நாடு தொடர்கிறது குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு இல்லை மக்கள் மத்தியில் அனுரகுமார சூளுரை தனுஜாவின் செய்தி முதலாளித்துவ வர்க்கத்தின் கீழ் இடம்பெறும் இறுதி மேதின கூட்டம் இதுவாகவே இருக்கும் அடுத்த மேதின கூட்டம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே நடைபெறும் என்று அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க சூளுரைத்தார் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட எவருக்கும் தமது ஆட்சியின் கீழ் பொது மன்னிப்பே கிடையாது ஐயா சொல்றார் பொது மன்னிப்பே கிடையாது எல்லாருக்குமே தண்டனை இருக்கு யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் தண்டனை வழங்குவோம் அனுரகுமார் திசாநாயக்க அதே போன்று சொல்கின்றார் சகல மக்களுக்கும் எம்மீதான நம்பிக்கை உருவாக ஆரம்பித்து விட்டது அதற்கு இன்றைய கூட்டம் நல்லதொரு உதாரணமாகும் நாம் எந்த ஒரு நபருக்கும் எதிராக எம்மை உருவாக்கவில்லை இது சகல மக்களையும் ஒன்றிணைந்த புதிய ஆட்சியை புதிய யுகத்தை நோக்கிய பயணமே ஆகும் சகல மக்களும் கட்சி பேதங்களை கைவிட்டு எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் இன்று யாரை கேட்டாலும் திசை காட்டி பற்றியே பேசுகின்றனர் கருத்து கணிப்புகளில் மட்டுமல்ல மக்களின் கணிப்பிலும் திசை காட்டி மீதே நம்பிக்கை அதிகரித்துள்ளது எமக்கு கிடைக்கும் வெற்றி சாதாரண வெற்றியாக அல்ல மிகப்பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் இன்றளவில்
இன்றளவிலே நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி கண்டுள்ளது. நாட்டின் வளங்கள் விற்கப்படுகின்றன. யானைகள் உள்ளிட்ட மிருகங்கள் உயிரிழக்கின்றன. முழு இயற்கை கட்டமைப்பும் சீர்குலைந்துள்ளது. இந்த நிலையிலேயே நாட்டை வைத்திருக்க வேண்டுமா? இல்லை, மாறாக நாம் எதிர்நீச்சல் அடித்து நாட்டை மீட்டெடுக்க நினைக்கின்றோம் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கிறார். அனுரகுமார் திசாநாயக்க அவ்வாறு தெரிவிக்கும் போது மஹிந்த ராஜபக்ச பொரல கேம்பல் மைதானத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் என்ன சொல்கின்றார்? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் எந்த ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறதோ அவர்தான் வெற்றி பெறுவார், அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன களமிறக்கும் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்று மஹிந்த ராஜபக்ச கேம்பல் மைதானத்தில் வைத்து சொல்றார். எமது வேட்பாளரை வெற்றி பெறுவார். மேதின கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆசீர்வாதம் பெறுபவரே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார். ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது. வெற்றி பெறும் வேட்பாளர் எம்மிடம் உள்ளார். யார் என்று அவர் சொல்ல இல்லை. எம்மிடம் இருக்கிறாரு, ஆனால் யார் என்று சொல்லல. ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்தார். வெற்றி பெறும் நாடு ஒரே பயணம் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டம் பொரல கேம்பல் மைதானத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது. இதன் போது உரையாற்றுகையிலே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு சொல்கின்றார். மது பலத்தை மேதின கூட்டத்தின் ஊடாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம். அரசியலில் நாங்கள் பலவீனம் அடையவும் இல்லை. என்ன சொல்றார்? பலவீனம் அடையவும் இல்லை, வீழ்ச்சி அடையவும் இல்லை. எமக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளும் சேறு பூசல்களும் சர்வதேச மற்றும் தேசிய சக்திகளால் முன்னெடுக்கப்படுகின்றன. 2015ஆம் ஆண்டு இவ்வாறான தன்மையை காணப்பட்டது. இந்த ஆண்டு தீர்மானமிக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடு எதை நோக்கி செல்லும் என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் நேற்று கேம்பல் மைதானத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது தெரிவிக்கிறார். 1700 ரூபாய் சம்பளம் எல்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு பெற்றுத்தர முடியாது என்று கூறியவர்களுக்கு, சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்கிவிட்டோம் என்று செந்தில் தொண்டமான் சொல்றார். சேறு பூசும் தரப்பினருக்கு பதில் வழங்கிவிட்டோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான். நாம் சொல்வதை மாத்திரமே செய்வோம், செய்வதையே சொல்வோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெருந்தோட்ட மக்களுக்கு என்ன செய்துள்ளது என கேள்வி எழுப்பி சேறு பூசும் தரப்பினருக்கு எமது மேதின கூட்டம் பதிலடி வழங்கி இருக்கின்றது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளையும் உரிமைகளையும் வென்றெடுக்க ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 84வது மேதின விழா நேற்று புதன்கிழமை பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் ஹேட்டன் வீரகேசரியின் 8ஆம் பக்கத்திலே கொட்டகல பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசும்போது தான் அவர் இதனை தெரிவிக்கிறார். மீண்டும் அவரும் அந்த 1700 ரூபாய் சம்பள விவகாரத்தை தெரிவிக்கிறார். நான் இன்று இந்த மே தினத்தில் 1700 ரூபாய் சம்பளத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நாம் சொல்வதை மாத்திரமே செய்வோம், செய்வதையே சொல்வோம் என்றும் செந்தில் தொண்டமான் சொல்கின்றார். மறைந்த முன்னாள் அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமான் பாரிய பங்காற்றி இருக்கின்றார் மலையக மக்களுக்கு. இதற்கு முன்னரும் சரி, இதன் பின்னரும் சரி, பெருந்தோட்டத்துறை மக்களுக்காக காங்கிரஸ் முன்னிற்கும். மற்றவர்கள் போன்று வாக்குகளுக்காக மேடைகளில் கோஷமிட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்போ இவர் இப்படி சொல்கிற நேரம், செந்தில் தொண்டமான் இவ்வாறு சொல்கிற நேரம், திகாம்பரமும் ஏதாவது சொல்லணுமே, சொல்கிறார். தோட்ட தொழிலாளர்களை சஜித் தோட்ட உரிமையாளராக்குவார். தொழிலாளர் தேசிய சங்க தலைவர் திகாம்பரம் எம்பி. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறும் போது நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களை சிறு தோட்ட உரிமையாளர்களாக ஆக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்தார். நாட்டில் எல்லோருக்கும் காணி உரிமை இருப்பது போன்று மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணி கிடைக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி வருகிறோம். நல்ல விஷயம். இவ்வாறு தான் திகாம்பரம் அவர்கள் நேற்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு விசேட சலுகைகளை நாங்கள் வழங்குவோம் எதிர்காலத்திலே, அதே போன்று காணி உரிமையாளர்களாக்குவோம். ஆனால் உங்களுக்கு கடந்த காலங்களில் முடியாமல் போய்விட்டது, ஆனால் எதிர்காலத்தில் ஆக்குவோம் என்று சொல்கிறார்.
கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது தோட்ட தொழிலாளர்களுக்கு தலா 7 பர்ச்சஸ் காணியில் தனி வீடுகளை அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னை பரிகாசம் செய்தார்கள். 7 பேஜ் காணி போதாது, 10 பேஜ் தேவை என்றார்கள். இன்றைய அரசாங்கத்தினால் எத்தனை பேஜ் காணி பெற்றுக் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. தனி வீட்டு திட்டம் எங்கே சென்றதென்றும் தெரியாது என்றும் திகாம்பரம் சொல்கின்றார். சரி, இவர் அவரை சொல்ல, அவர் இவரை சொல்ல, இப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்படி இருக்க நேரம் தமிழரசு கட்சியின் மீதின கூட்டமும் நடைபெற்றது. நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து சென்ற சில அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டார்கள். வடக்கு கிழக்கிலே உள்ள அரசியல்வாதிகளும் நேற்று அந்த மேதின கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இந்தியாவின் மௌனம் கவலை அளிக்கிறது. தமிழரசு கட்சியின் மேதின பிரகடனத்தில் தெரிவிப்பு. மரபுவழி தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்கிற உன்னத லட்சியங்களை அடைவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையில் அணி திரண்டு போராடுவோம் என திடசங்கல்பம் பூணுவதாக அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்களின் ஏற்பாட்டில் தமிழ் தேசிய மே தினம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற போது நிறைவேற்றப்பட்டுள்ள பிரகடனத்திலேயே மேற்கண்ட விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி வெளியாகிருக்கின்றது. பத்திரிகையில் இப்படி இருக்கும்போது இந்த செய்தி தொடர்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே, அதாவது இந்தியாவின் மௌனம் தொடர்பான செய்தி. ஜனநாயகத்தின் 4வது தூணாக வர்ணிக்கப்படும் ஊடகத்துறை பொருளாதார பலம் மிக்கவர்களாலும் அரசியல் வன்பலத்தாலும் சீரழிந்து போயுள்ளது. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அரசியல் துதிபாடுவதும் ஊடக பண்புகளாக புதிய வடிவம் பெற்றிருக்கிறது. மொத்தத்தில் பொருளாதார கட்டமைப்புகள் சீர்குலைந்து, வாழ்வின் வசதிகள் வலுவிழந்து, வருமானம் குறைந்து, வறுமை மேலோங்கி, முடங்கிய வாழ்விலே தேசம் சிக்கி தவிக்கிறது என்று தமிழரசு கட்சியின் மேதின பிரகடனத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அவ்வாறு தெரிவிக்கப்படும் போது இந்த சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் கம்பஹாவில் இடம்பெற்றது. அதிலே கலந்து கொண்ட மூவருக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருக்கு தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தலைவராக செயற்பட முடியாது என்று. அதேபோன்று செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபாலவுக்கும் அவ்வாறு தடை உத்தரவு இருக்கின்றது. அதேபோன்று கேபினட் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களுக்கும் தடை உத்தரவு இருக்கின்றது. இப்படி தடை உத்தரவு இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்தை கம்பஹா நகரசபை மைதானத்திலே நடத்தினார்கள். அங்கே பேசிய மைத்ரிபால சிறிசேன சொல்கின்றார், பல விடயங்களை தெரிவித்தார். சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தான் மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச களமிறங்குவார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ச தான் களமிறங்குவார். அதே போன்று தொழிற்சங்க தலைவர் டிபி இளங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவார். அவரையே கட்சியில் பெரும்பாலானோர் விரும்புகின்றனர். நான் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை, மீண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்ற சத்திய பிரமாணத்தின் போது தெரிவித்திருக்கின்றேன். எனவே நாம் விஜயதாச ராஜபக்சவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்றும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் தெரிவிக்கிறார். சிறிசேனா அவ்வாறு தெரிவிக்கிறார், நாங்கள் விஜயதாச ராஜபக்சவுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என்று. அப்பொழுது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்கிறார், ஐயா, நீங்கள் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க போவதாக சொல்கின்றீங்க, ஆனால் அவர் அரசு தரப்பில் அமைச்சராக, கேபினட் அமைச்சராக, நீதி அமைச்சராக, அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக, சிறைச்சாலைகள் அமைச்சராக இருக்கிறார். எப்படி ஒரு கேபினட் அமைச்சர், அரசாங்கத்தின் அமைச்சர், எதிர்கட்சி ஒன்றின் அல்லது அரசாங்கத்தை விமர்சிக்கும் ஒரு தரப்பினரின் மேடையிலே ஏறினார்? விஜயதாச ராஜபக்ச ஏறினார். அதற்கு மைத்ரிபால சிறிசேன பதில் அளிக்கிறார், අපි ආණ්ඩු පක්ෂයෙන් හිටන් 3ක් ගියා හිටන් එයින් හිටන් එකක් අපි මේ පැත්තට ගත්ත හිටන්. அதாவது 11 பேர் அரசாங்கத்துடன் சேர்ந்து விட்டார்கள். அவர்களிலிருந்து அரசாங்க தரப்பிலிருந்து ஒருவரை நான் இங்கே எடுத்திருக்கிறேன், நல்லவரை எடுத்திருக்கின்றேன், சிறந்தவரை எடுத்திருக்கின்றேன் என்று விஜயதாச ராஜபக்சவை பற்றி மைத்ரிபால சிறிசேன சொல்கின்றார். அவர்கள் கட்சி சீர்குலைந்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஒரு மேதின கூட்டத்தை நடத்தி அவர்களுடைய சக்தியை காண்பித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பாலித ரங்க பண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்மை காலமாக குறிப்பிட்டு வந்தார்,
சிங்களத்திலே குறிப்பிட்டார். மேய் பலவெனிதா அப்பி அப்பே මාලිගාවත්ත වේදිකාවට சமகி ஜனபலவேகேன் மந்திரி வருண் அபித் சமக எக்வெனவா என்று சொன்னார். அதாவது சஜித் பிரேமதாசவின் தரப்பிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தரப்பிலிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மே தின கூட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் மேடையிலே ஏறுவார்கள் என்று குறிப்பிட்டார். நேற்று நளின் பண்டார் கேட்கின்றார், ரங்கே கோ ஏ அப்பே மந்திரி வரு, எங்கே ரங்கே நீங்கள் குறிப்பிட்டீர்களே மே தின கூட்டத்திலே சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏறுவார்கள் மேடையில், ரணில் விக்ரமசிங்க தரப்பினருடன் சேர்ந்து கொள்வார்கள், ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்று கூறினீர்களே, எங்கே சேர்ந்தார்களா என்று கேட்கின்றார். பல மாதங்களாக கூறி வந்தார். வஜிராவேவர்தன கூறி வந்தார். சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து பலர் எங்களோடு சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் பயணிக்க போகின்றார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் யாரையும் காணவில்லை. நேற்று முஜிபுர் ரஹ்மான் சொல்கின்றார், மாளிகாவத்தையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கோட்டையில் நடைபெற்றது, சத்தாம் வீதியில். அதிலே முஜிபுர் ரஹ்மான் சொல்கின்றார், எங்களது எதிர்க்கட்சியாக நாங்கள் இருந்து நடத்தும் இறுதி மேதின கூட்டம் இதுதான். இனி நாங்கள் மேதின கூட்டத்தை நடத்துவது இந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக, இந்த நாட்டின் அரசாங்கத்தை நிறுவிய கட்சியாக என்று முஜிபுர் ரஹ்மான் சொல்றார். அப்ப இவ்வளவு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்சிகளும் இந்த மேதின கூட்டத்திற்கு வந்த மக்களை வைத்துக்கொண்டு மக்களை பார்த்து வியந்து அடுத்து ஆட்சி அமைக்க போகும் கட்சிகளாக அவரவர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். இப்படி இருக்கும்போது இன்றைய மௌபிம பத்திரிகையிலே முன்பக்கத்திலே, இந்த சிங்கள பத்திரிகை எல்லாவற்றிலுமே முன்பக்கத்திலே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நல்ல கண்கவர் படங்களாக இருக்கின்றது, கலர் படங்கள். மௌபிம பத்திரிகை பாருங்கள். மௌபிம பத்திரிகையிலே சஜித்தத் அனுரட்டத் ஆராதனா, ஜனாதிபதி சொல்றார், சஜித்தையும் அனுரையும் வர சொல்றார், வாருங்க எங்களோடு சேர்ந்து பயணிப்போம். கம்கர்வான்ட்ட நவ மால் வியாபுத்தியாக், அதாவது வீடமைப்பு திட்டம், தொடர்மாடி வீடமைப்பு திட்டத்தை தொழிலாளர்களுக்கு வழங்க போகின்றாராம் சஜித் பிரேமதாஸ். செபே ஜனமதய தவமாத் போட்டுவட்டாய், அதாவது மக்களது உண்மையான ஆதரவும் ஜனரஞ்சகமும் இன்னும் இருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு என்று மஹிந்த ராஜபக்ச சொல்கின்றார். தேசபாலனே வெனசக் அத்திகரண்ட யுதி என்று சொல்கின்றார். அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியலில் ஏற்படுத்துவேன் என்று அனுரகுமார் திசாநாயக்க சொல்கின்றார். இதெல்லாம் இப்படிதான் இன்றைய எல்லா பத்திரிகைகளிலுமே மேதின கூட்டங்கள் தொடர்பாக வந்தாலும், இந்த சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய மேதின கூட்டம் தொடர்பான படங்களும் அந்த செய்திகளும் மிக சுவாரஸ்யமாக இருக்கின்றது பார்ப்பதற்கு. அடுத்ததாக நாங்கள் திவைன பத்திரிகையை பார்க்கின்றோம். அங்கே ஒவ்வொரு கட்சிகளின் தொனிப்பொருள், ஒவ்வொரு கட்சிகளின் தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். அந்தந்த கட்சியில் கலந்து கொண்ட கூட்டத்தினர், முதலாவதாக ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி, அதே போன்று தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினர், இவர்களுக்கான வந்த கூட்டங்களையும் மக்கள் தொகையினரையும் அந்த கட்சிகளின் தலைவர்களையும் படத்திலே நாங்கள் பார்த்து கொண்டது. இப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய மக்கள் ஆதரவை நேற்றைய தினம் காண்பித்தார்கள். ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கை மக்களுக்கும், பாருங்க எங்களோட கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு. அப்போ தொழிலாளர்களுக்காக எதுவும் நடக்கவில்லை என்றா கேள்வி கேட்குறீங்க? அந்த கேள்விதான் எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது, நம் அனைவருக்கும் இருக்கின்றது. தொழிலாளர்களுக்காக ஒன்றும் நடக்க இல்லையா? நம் நாட்டிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நேற்று என்ன நடந்தது என்றால், 1700 ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அறிவிக்கப்பட்டது. முதலாளிமார் சம்மேளனம் தர முடியாது என்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.